எம்ஜிஆர் அப்பல்லோவில் சேர்க்கப்பட்டிருந்த போது அன்னை இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர் ஓடோடி வந்து தனி விமானத்தை ஏற்பாடு செய்து அந்த விமானத்தையே மருத்துவமனையாக மாற்றி எம்ஜிஆரை அமெரிக்காவுக்கு அழைத்து செல்ல எல்லா ஏற்பாடுகளையும் அன்னை இந்திரா காந்தி அம்மையார் செய்தார். அன்னை இந்திரா காந்தி அம்மையார் சுட்டு கொல்லப்பட்ட அந்த செய்தி தெரிந்தபோது ராஜீவ்காந்தியை கட்டி அணைத்து அவர் எம்ஜிஆர் எப்போதுமே அவர் கண்ணீர் சிந்தி நாங்களெல்லாம் பார்த்ததில்லை. ஆனால் அன்னை இந்திரா காந்தி மறைவை கேள்விப்பட்ட பிறகு ராஜீவ்காந்தியை கட்டி பிடித்து எம்ஜிஆர் கதறி அழுதார். இங்கே இலங்கை இந்தியா இந்த ஒப்பந்தங்கள்லாம் ஏற்பட்ட போது எம்ஜிஆருடைய தலைமையில் ஒரு மாபெரும் பிரம்மாண்ட கூட்டம் நடைபெற்றது. அதில் எம்ஜிஆருடைய கையை பிடித்து உயர்த்தி ராஜீவ்காந்தி இவர் இந்த மாநில முதலமைச்சர், மாநில தலைவர் மட்டுமல்ல, தேசத்தின் தலைவர், தேசிய தலைவரிலே ஒருவர் என்று ராஜீவ்காந்தி புகழஞ்சலி செலுத்தினார். இப்படி காங்கிரஸோடு நீக்கமாக நிறைந்திருந்தார். ஏன் திமுகவில் இருக்கிற போதே அண்ணாவின் வழிகாட்டி தலைவர் காமராஜர் தான் எனக்கு தலைவர் என்று சொன்னார். அதனாலே அப்போது பல விளம்பர பிரச்சனைகள்லாம் இருந்தது. இப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை மதித்தவர், காங்கிரஸோடு இணக்கமாக செயல்பட்டவர், அன்னை இந்திரா காந்தி ராஜீவ்காந்தியோடு தோளோடு தோள் நின்று பாடுபட்டவர். அப்படிப்பட்ட அருமையான தலைவர், தேசத்தின் தலைவர், சத்துணவு திட்டம் போன்ற திட்டங்களாலே பல்வேறு பல்கலைக்கழகங்களை உருவாக்கிய காரணத்தினாலே, பல்வேறு மாவட்டங்களை உருவாக்கிய காரணத்தினாலே இன்றைக்கு இருக்கிற 500க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கிராமங்களிலேயே மாணவர்கள் புகுமுக பியூசி போகாமல் கிராமங்களிலேயே மேல்நிலைப் பள்ளிகளை அமைத்து மாணவர்களுடைய படிப்பு தடைப்படாமல் படிப்பதற்கான வசதி செய்தல், இப்படி எல்லா துறைகளிலேயும் எம்ஜிஆர் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தினார். வாழ்நாள் முழுதும் தான் ஏழையாக இந்த நாட்டுக்கு வந்தோம், தன்னை புரட்சி நடிகராக திரையுலகத்திலே உச்சத்துக்கு கொண்டு போனார்கள். அரசியலில் ஈடுபட்டோம், அரசியலையும் முதலமைச்சராகி மக்கள் அழகு பார்த்தார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றியாக இருக்க வேண்டும், விசுவாசமாக இருக்க வேண்டும், அந்த மக்களுக்கு உதவ வேண்டும், அந்த மக்கள் தன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை, அபிமானத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோடு வாழ்நாள் முழுதும் மிக எளிமையாகவும், அவர் ஒரு பைசா எங்கேயும் பேங்கில் டெபாசிட் பண்ணலை, எங்கேயும் ஒரு கார் வாங்கலை, ஒரு சென்ட் நிலம் வாங்கலை, ஒரு வீடு வாங்கலை, சினிமாவில் சம்பாதிச்சதையே அள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர். அது மாதிரி முதலமைச்சராக வந்த போதும் மக்களுக்காகவே தன்னுடைய அரசை, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட அவர் எம்ஜிஆர் என்றென்றைக்கும் தமிழ் உள்ளவரை, உலகம் உள்ளவரை, அரசியல் இருக்கிறவரை எம்ஜிஆருடைய பெயரும் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து எம்ஜிஆர் புகழ் வாழ்க என்று வாழ்த்துகிறேன். அவருக்கு எங்களுடைய காங்கிரஸ் சார்பில் அண்ணன் குமரி அனந்தன் அவர்கள், நானும் மற்றும் வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாம் அவருடைய புகழை காக்கிற விதத்தில் எம்ஜிஆருடைய புகழ் வாழ்க என வாழ்த்துகிறோம். சார், ஒரே ஒரு கேள்வி சார். சார், இப்போ எம்ஜிஆருடைய பிறந்த நாள் பொது விடுமுறையாக அரசு அறிவிச்சிருக்காங்க. சரி, இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பல கேள்விகள். காமராஜர் பெரிய அளவில் ஒரு சமூகத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு தொண்டாற்றியவர். அவருடைய பிறந்த நாளை ஏன் அரசு விடுமுறையை அறிவிக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? புரட்சி எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழாவை தமிழக அரசு எப்படி அரசு விடுமுறையாக தமிழ்நாட்டில் அறிவித்திருக்கிறார்களோ அதுபோல் ஏழை எளிய மக்களுக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு இந்த தேசத்தினுடைய தலைவராக, பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கே தலைவராக ஒரு சின்ன கிராமத்திலிருந்து பிறந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக உயர்ந்து எல்லோரும் வியந்து பாராட்டக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக திகழ்ந்தவர் அமரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். எனவே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளையும் அரசு விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று பலர் கேட்டிருப்பது நியாயமானது. அரசு அதை பற்றி பரிசீலனை செய்யலாம். பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளையும் புரட்சி எம்ஜிஆர் பிறந்த நாளைப் போல அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கலாம். காங்கிரஸ் சார்பில் அப்படி அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார், இதுக்கு முன்பு திமுக காங்கிரஸ் கூட்டணியோட ஆட்சி நடந்திருக்கு. அப்பவே திமுக பற்றி அறிவிப்பு வெளியிட்டிருக்கலாமே, அதை பற்றி முடிஞ்சு அதை பற்றி என்ன பிரயோஜனம்? பேசி இப்போ அறிவிச்சிருக்காங்க, முன்னாலே ஏன் அறிவிக்கங்கிறது இப்போதைக்கு கேள்வி இல்லை. அறிவித்த பிறகு தான் அறிவிச்சாச்சு. முன்னாலே ஏன் செய்யுங்கிறது இப்போ என்ன கேட்கறதுனால என்ன பிரயோஜனம்?